இப்போ நம்முடைய முன்னோர்கள்லாம் வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. காசி ராமேஸ்வரம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காசி ராமேஸ்வரம் இதுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த தொடர்பு என்ன சார்? எதனால வந்து காசி ராமேஸ்வரம் போணும் அப்படின்னு சொல்றாங்க? அதாவது காசி ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது ஒரு பெரிய புண்ணியம். என்னென்னா, நம்ம முன்னோர்கள் இறக்க சொல்ல அவங்களோட நிலையை எங்கே தேடுவீங்க? வழி தேட முடியாது, அவங்களோட ஆத்மாவை தேட முடியாது. பட் அவங்களோட திருப்தியை எப்படி கொடுக்க முடியும்? அந்த திருப்தியை செயல் பண்ணுறது தான் காசு. ஏன் காசின்னு வச்சுருக்காங்கன்னா, காதணி சிதந்த இடம்தான் காசி. நிறைய பேருக்கு தெரியாது. காதணி அம்பாலோட பார்வதி அம்பாள் காதணி வந்து தொலைச்சிட்றாங்க. அந்த தொலைக்கிறப்போ தேவர்கள்கிட்ட சிவன் வந்து தேடுறாரு. தேவர்கிட்ட சொல்கிறார், தேவர்கள்லாம் தேடுறாங்க. அந்த தேவர்கள்லாம் தேடி 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 பார்க்குறாங்க. அந்த புகுதி போல் ஆகிடுது. எப்படின்னா, தண்ணி மண்ணாக மாறிடுது. புகுதி எப்படி இருக்கும்? அந்த சேறு போல் ஆகிடுது. அவ்வளோ தேடி பார்க்குறான். அந்த சேராக இருக்கக்கூடிய இடத்துல தான் நீ விட்டதை தேட முடியும். நீ விட்ட வழியை வந்து தேடக்கூடிய நிலையை தான் அங்கே காசியாக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த காசிக்கு நம்ம போகிறப்போ நீ உன்னோட விட்டுப்போன பெரியவங்கள், விட்டுப்போன செயல்கள், உன்னோட காரியங்கள் விட்டு போச்சு, செயல்கள் நடக்கலை, வீட்டோட செயல்கள் நடக்காமல் இருக்குது, எல்லாமே முடங்கி இருக்குன்னா அந்த காசிக்கு போகணும். அப்போ போயிட்டு வந்தால் அந்த செயல் மாறும். அதே நேரத்தில் ராமேஸ்வரத்துக்கு வந்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் புண்ணியம் தேடி அந்த புண்ணியம் கிடைக்கிறப்போ உடல் சுத்தமாயிடும். அதனால தான் புனித நீராக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் காலையில் எல்லாரும் குளிப்பாங்க. அவ்வளோ எண்ணெய்கள் வழிகள் எல்லாம் போகும். காலையில் 10 மணி மேலே கடல் உள்ளே வந்து திரும்ப அந்த எல்லாத்தையும் அடிச்சுன்னு போயிடும். அதை அடிச்சுன்னு ஒரு சுத்தமாக்கினே இருக்கும். அதுதான் புனித நீர். அந்த புனித நீரால் நீராடணும். அதே நேரத்தில் இந்த சிதைந்த இடமா இருக்கக்கூடிய இந்த காசியில் நீராடினா அவ்வளோ உடல் நல்லது. இன்றைக்கி வரைக்கும் தண்ணி எவ்வளோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. அதில் புணங்களை போடுறாங்க, எவ்வளோ புகுதிகளை போடுறாங்க, எல்லாமே போட்டாலும் தண்ணி மாறாமல் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இருக்குது. அதனால தான் இங்கேருந்து போகிறப்போ எப்படின்னா, ஒரு இறந்தவருக்கு புண்ணியம் பண்ணணும்னா இங்கேருந்து போகிறப்போ ராமேஸ்வரத்தில் போயிட்டு மண் எடுத்து அந்த மண்ணை எடுத்துன்னு போயிட்டு காசியில் விடணும். அந்த காசியில் இருக்க தண்ணியை எடுத்துன்னு வந்து எங்கள் ராமேஸ்வரத்தில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும். இதுதான் ஐதீகம். ஒரு பித்ரு தர்ப்பணம் பண்ணணும்னா இந்த ஐதீகத்தை யார் ஒருத்தர் முழுசாக செய்கிறாங்களோ அப்போ தான் வழி வரும். அப்போது உன்னோட கர்மா, நீ செய்யக்கூடிய நிலை, முன்னோர்களோட கர்மா, அவங்களோட செயல் வழி எல்லாமே தீரக்கூடிய நிலை தான் இந்த காசியும் ராமேஸ்வரம் போயிட்டு வர சொல்கிறாங்க.